அண்ணா சூப்பர். உங்களோட அபிஷியலா ஊழல வந்து செஞ்சிருக்கீங்க நீங்க. 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 வாழ்த்துக்கள். நாங்க வந்து பெரியார் கொள்கை தான், சனாதனத்துக்கு எதிரானவங்க தான். பட் உங்களுடைய நம்பிக்கைகளை நாங்க மதிக்கிறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். நாங்க வந்து சாமி கும்பிடுற தப்புன்னு எங்கேயுமே சொன்னது இல்லைன்னு. கும்புறோம் சாமி அப்படின்னு சொல்றதுதான் தப்புன்னு சொல்லியிருக்கோம். பட் எதுவாக இருந்தாலும் ஒரு ஆஸ்தான முக்கியமான பொறுப்பை ஒரு முக்கியமான ஜோசியருக்கு வந்து நீங்க கொடுத்துருக்கீங்க. ஓகே, பட் அவருக்கு சம்பளம் எங்க இருந்துனே வருது? அது எங்களோட வரிப்பணம் தானே? வணக்கம் நண்பர்களே. தற்போது சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருப்பது ஜூலி பேசிய இந்த ஒரு வீடியோதான். விஜயின் முதல் ஊழல் இதுதான் என்று நேரடியாக விமர்சித்த ஜூலி, அரசு பொறுப்பில் இருக்கும் ஒருவருக்கு ஜோசியர் பதவி கொடுக்கப்படுவது குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். குறிப்பாக, மக்கள் வரிப்பணத்தில் ஒருவருக்கு சம்பளம் கொடுத்து புகழ் பாட வைக்கிறீர்களா என்ற கேள்விதான் இணையத்தில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலேயே ஆதரவுக்கும் எதிர்ப்புக்கும் இடையில் பெரிய விவாதம் வெடித்தது. ஒரு தரப்பு, இது சாதாரண நியமனம் இல்லை, கொள்கைக்கு எதிரான செயல் என்று விமர்சிக்க, மற்றொரு தரப்பு, ஒருவரின் தனிப்பட்ட நம்பிக்கையை அரசியலுடன் கலக்க வேண்டாம் என்று பதிலடி கொடுத்தது. இந்த சூழ்நிலையில் வனிதா வெளியிட்ட பதில் வீடியோதான் தற்போது கவனத்தை ஈர்த்து வருகிறது. நம்பிக்கை வைத்திருப்பது தவறு இல்லை, அதை ஊழல் என்று சொல்வது ஓவர் என்று அவர் பேசியிருப்பது விஜய ஆதரவாளர்களிடம் வேகமாக பரவி வருகிறது. அதே நேரத்தில் ஜூலி பேசிய பெரியார் கொள்கை மற்றும் சனாதன எதிர்ப்பு பற்றிய வரிகளும் மீண்டும் அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது. சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் தற்போது கொள்கை அரசியலா அல்லது பப்ளிசிட்டி அரசியலா என்ற கேள்வியாக மாறியுள்ளது. ஜூலியின் குற்றச்சாட்டு உண்மையிலேயே அரசியல் தாக்கமா ஏற்படுத்தும் அல்லது வனிதாவின் பதில் இந்த சர்ச்சையை திருப்பிவிடுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும்.